அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபியை பத்தின சுயரூபங்கள் எல்லாமே நம்ம ராதிகாவுக்கு தெரிய வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. கோபி சின்னதா பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராதிகாவுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடுறதுக்கான முழு காரணம் கோபி அப்படிங்கிற விஷயம் நம்ம ராதிகாவுக்கு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியா கோபி பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டதும் நேராக அங்கேருந்து கிளம்பி நம்ம ராதிகாவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட என்ன பண்ணுறாங்கன்னா, காலிங் பில்லை கோவத்தில் தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா. உடனே கமல் அம்மா உள்ளேருந்து வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் எதுக்காக நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க? உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எந்த உறவும் இல்லைன்னு ஆகிப்போச்சுல, அப்புறம் எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா கேட்க, கமலாவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிவும் பண்ணாமல் நம்ம பாக்கியா நேராக உள்ளே வராங்க. ஏய் ராதிகா, இங்கே வந்து பாரு ராதிகா, நான் எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் இந்த பாக்கியலட்சுமி ஏதோ அவ இஷ்டத்துக்கு உள்ளே வர அவ வீடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா கத்த, உடனே கோபி என்னது பாக்கியாவா, அவ எதுக்காக இங்கே வரா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஒரு பக்கம் ரியாக்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ராதிகா வந்து என்ன பண்ணானா, என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்குறாங்க. இதோ நிற்கிறாரே கோபிநாத், இவர் என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா சொல்ல வரது கேட்டதுமே நம்ம கோபி ரொம்ப ஷாக்காக போகிறாரு. ஏன்னா அவருக்கு நம்ம தான் உண்மையெல்லாம் உளறிட்டோம் அப்படிங்கிறதே தெரியாமல் மலை மாதிரி நின்றுட்டு இருக்காரு. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பழி வாங்குறதா நினச்சி கெட்டு போன கறியை கலந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வச்சது கோபிநாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொன்னதுமே ராதிகாவுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. என்னது, எல்லா வேலையும் பண்ணிட்டு நான் தான் பக்கா ஜென்டில்மேன் நல்லா இருந்தார் இவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா உள்ளக்குள்ளே ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் பாக்கியா முன்னாடி எந்த ஒரு வார்த்தையும் கொட்டாமல் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. உடனே பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் கோபிநாத், நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக சும்மா விடவே மாட்டேன் உங்களை நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதனால் நம்ம ராதிகா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. கோபி, என்ன கோபி வேலை பண்ணியிருக்கீங்க? ஒரு பக்கம் எழிலோட படப்பூச்சிக்கு அவங்க அம்மாவை கலந்துக்க கூடாதுன்னு ஒரு பெரிய தப்பு பண்ணீங்க, அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அல்ப சந்தோஷம் அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. கடைசியில் பாக்கியாவுக்கு ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன வன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து கோபி கிட்ட சத்தம் போடுறாங்க. கோபி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.